இந்த ஆண்டு இல்லாதது போல இந்த ஆண்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுக சார்பில் ஒவ்வொரு மாநாடு அதை தொடர்ந்து முதல்வர் துணை முதல்வர் இல்லாமல் இந்த திருமாவளவன் நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய விஷயங்கள் வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசுபொருளாவே இருக்கு. இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் மட்டும் கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் இல்லை. மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் நேரத்திலே மட்டும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது. முதலமைச்சர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த தேர்தல் நேரத்துல எல்லா இயக்கங்களும் மாநாடுகள் நடத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒன்றுதான். அதனால தேர்தல் சமயத்துல மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடு என்பதை இங்கே நடத்த தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இதற்கும் முன்னால் தொடர்ச்சியாக மகளிரை சந்திக்கக்கூடிய, மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய, இளைஞர்களை சந்திக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. கடைசி கேள்வி மேடம், நயனா நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அது என்ன குற்றச்சாட்டுனா, இந்தியா கூட்டணி வந்து அதிகாரம் வந்து இப்ப அவங்க வந்து தலைமுறை இருக்குது, கண்டிப்பா எலெக்ஷனுக்குள்ள அந்த கூட்டணி உடைஞ்சிடும், எங்க கூட்டணி வலுவாருன்னு ஒரு குற்றச்சாட்டு எப்படி பாத்தீங்க? அவருடைய ஆர்வங்களுக்கெல்லாம் இல்லைன்னா ஆசைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர் கனவு காணட்டும், தப்பு இல்லை, கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும். நிச்சயமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைங்கிறத மாத்திரம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.